இனி நீ என்னை பார்க்க வரவே வேண்டாம். ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? இந்த சாய் தேவனிடம் நீ நேசிக்கும் உயரானவரை வந்து சேர்ந்து விட்டார். அவர் உனக்கு பதிலாக என்னென்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்லி முடித்து விட்டார். உனக்காக நீ யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தார். இப்பொழுது உனக்கான கட்டத்தை நான் தொடங்கி வைத்து விட்டேன். ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் போதெல்லாம் உனக்கு நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, அந்த கட்டத்தை மாற்ற வேண்டும், இந்த கட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி உன்னையே முடக்கி வைக்கத்தான் பார்த்தார்கள். ஆனால் இந்த சாயை நீ என்னைக்கு தேடி வந்தாயோ, இந்த சாயி உன்னை என்னென்றைக்கு தேடி வந்தேனோ அன்று முதலே நீ எடுத்து வைத்த அடிக்கு நான் நியாயத்தின் தர்மத்தையும் கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். இதுவரையிலும் இருந்த முயற்சிகளில் எல்லாம் பெரும்பலனை ஒன்றும் அடையவில்லையே என்று யோசித்து கொண்டிருந்தாய். முயற்சிகளுக்கான பலனை தருவதற்கு நானே இந்த சாய்தேவன் வந்து இருக்கும் போது யாருமில்லை என்ற நிலைமையெல்லாம் நீ நினைக்கவே வேண்டாம். நடப்பது எதுவாயும் சரி, உனக்கான நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான தருணத்தையும் தந்து உன் உயிரானவர் உனக்கு பதிலாக என்னென்ன வேண்டிக் கொள்கிறார் என்பதை உன்னிடம் சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீதானே என்னிடம் சொல்லிக் கொண்டே இருந்தாய், என்னை பற்றி கவலை கொள்ள யாருமே இல்லை என்று. யார் சொன்னது? உன் உறவானவரை என்னிடத்தில் வந்து நீ படும் நிலையை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றார். நேற்று வரை என் பிள்ளை எப்படி இருந்தார்கள், இப்பொழுது என் பிள்ளை நிலை எப்படி இருக்கின்றது அப்பனே சாய்தேவா? இன்னுமா உன் மனம் இறங்கவில்லை? இன்னுமா அவன் விதியோடும் கருமாவோடும் போராடி கொண்டிருக்கின்றான். அதை எடுத்துக்கொள்வதற்குத்தான் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாயே என்று என்னிடம் உன் உயிரானவள் இங்கு முறையிட்டு கொண்டிருக்கின்றார். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை நிஜமாக்கும் தருணத்திற்கு இந்த அப்பன் முருகன் நானே வந்து கொண்டு இருக்கின்றேன். இனி சற்றும் கலங்கவே வேண்டாம். உன் கவலைப்பட்டு இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது? ஒன்றுமே நடக்கவில்லை. உனக்கு எந்த சந்தோஷத்தை கொடுத்த நீ மகிழ்ச்சியின் கொள்வாயோ, மகிழ்ச்சி நேரத்தை அடைவாயோ, அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய் என்பதுதானே இங்கு நிதர்சனமான உண்மை. தேடி நீ அலைந்து போன காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. இனி யார் உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தாயோ, என் வாழ்க்கை மாறுமோ மாறாதோ என்று நினைத்தாயோ, உன் வாழ்க்கையை மாற்றியமைத்து உனக்கான திருப்பத்தை தந்து நீ எடுத்துக்கொள்கின்ற காரியத்தில் வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் இந்த அப்பன் சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்கும் உன் வைராக்கியம் ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்கும் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி பிள்ளையே இங்கே யோசிக்கின்றாய்? கலங்காதே. நீ கவலைப்பட்ட தருணத்திற்கெல்லாம், உன் மனதில் இருக்கின்ற விஷயத்திற்கெல்லாம் என் விடையை நேரடியாக கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தர இந்த அப்பன் சாய்தேவன் நான் வந்து இருக்கும்போது யாருமில்லை என்றெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டாம். அவரே உன் உயிராக இருக்கும்போது உனக்கு பதிலாக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கும்போது நீ இங்கு எதை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றாய்? எதை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றாய்? உன் சிந்தனைக்குள்ளே இந்த சாய்தேவனை மட்டுமே நிறுத்திக்கொள். தியானம் செய்து கொண்டிருக்கின்றாய். அந்த தியானத்தில் இந்த அப்பனை மட்டுமே அழைத்துக்கொள். நிச்சயம் அந்த தியானத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இங்கு பெரும் சக்தியாக மாற்றி உன்னை பெரும் எழுச்சியாகத்தான் வாழ வைக்கப் போகிறேன். என்னை முழுமையாக நம்பியிருக்கின்றேன். என் அப்பன் சாய்தேவன் என் கூட இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்குமே இங்கு கண்கலங்க வேண்டாம். நடக்கின்ற தருணங்கள் எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது. எதிர்பார்த்த அனைத்தும் என் கையிலே வந்து சேரத்தான் போகிறது. எந்த ஒன்றிற்காக காத்து கொண்டு இருந்தேனோ, எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தேனோ, அந்த ஒன்றை பெறுவதற்கான என் சூழ்நிலையை எனக்கு சாதகமாக்கி என்னப்பன் சாய்தேவன் எனக்காக இங்கு உருவாக்கித்தான் தரப்போகிறான். என் தங்கமே, உனக்கான பாதத்தை
உன் வாழ்க்கையின் சுமைகளை சுமக்கத்தானே என் பாதத்தை உனக்காக கொண்டு வந்து இருக்கின்றேன். வடியேந்தின் கையேந்தின் கண்ணீர் வடித்தும் என் பிள்ளைகள் கேட்டுவிட்ட பிறகும் இனி நான் சற்றும் கால தாமதமாக போவதே கிடையாது. வெற்றியின் பக்கம் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த வெற்றியே உனதாக்க, அந்த வெற்றியே உன் பரிசாக்க இந்த அப்பன் சாய்தேவன் நான் வந்து இருக்கும் போது நடப்பதும் நடக்கப் போவதும் எல்லாம் இனி உனக்கான ஏற்றத்தை மட்டுமல்ல, மாற்றத்தை மட்டுமல்ல, திடீர் திருப்பத்தையும் கொண்டு வந்து எது உன் கையை விட்டு போய்விட்டது என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ மீண்டும் உன்னிடத்திலே சேர்ப்பதற்கான ஒரு அச்சாணியை தான் போட்டு இருக்கின்றேன். இதோ நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அஸ்திவாரம் வந்து விட்டது. இனி எல்லாம் யார் முடிந்து விட்டது என்று சொன்னாலும் அப்படியே கேட்டுவிட்டு நீ வந்த வழியை திரும்ப சென்று விடாதே. ஒன்றை மட்டும் உறுதியாக்கிக்கொள். வந்த வழியிலும் கடந்து வந்த பாதையிலும் யாருமே திரும்ப பயணிக்க இங்கு ஆசைப்பட போவதே இல்லை. அந்த ஆசையில் நீயும் அங்கு ஏற்றுக்கொண்டு விடாதே. போக போக உன் பாதை முன்னேற்றத்தின் பாதையாகத்தான் இருக்குமே தவிர நீ போகின்ற இடத்தை தவிர இங்கு வேறு எதையுமே கணக்கில் வைத்து கொள்ளாதே. சேருகின்ற உன் லட்சியத்தை தவிர வேறு எதையுமே கணக்கில் கொள்ளாதே. எந்த விஷயத்தை நினைத்து அழுது தவித்தாயோ அதில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு செயல்படும். யார் உன்னால் முடியாது என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ அவர்களுக்கு நானும் என் அன்பை புரிய வைக்கத்தான் போகிறேன் என்று அவர்கள் பின்னால் சென்று கொண்டு இருக்காதே. புரியும் போது தானாக புரியத்தான் போகிறது. நீ யார் என்று புரிய வைப்பதை விட உன் செயல்களில் கவனத்தை செலுத்தி அதன் மூலம் கிடைக்கும் வெற்றியே அவர்களுக்கு நீ சொல்லாமலே உன்னை பற்றி புரிந்து கொள்ளும் தருணமும் வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்க்கின்ற அந்த தருணமானது சரியா என்று நீ நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையின் கனவுகளை நிஜமாக்குவதற்கும் உன் வாழ்க்கையின் கனவுகளை பலிக்கச் செய்வதற்கும் இந்த அப்பன் முருகன் நானே வந்திருக்கும் போது நீ ஏன் பிள்ளையை எவ்வளவு நேரத்திற்கும் காலத்திற்கும் நான் அப்படியே இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய்? இங்கு யார் சொன்னாலும் உனக்கான சந்தோஷமும் நீ சிந்திக்கும் நேர்மறையான சிந்தனையையும் உன் கையிலே கொடுத்து உன் வாழ்க்கையை பற்றி நிகழ்வுகளை நடத்தி தருவதற்காக இந்த அப்பன் இந்த சாய்தேவன் நான் உனக்காக வந்து இருக்கின்றேன். சற்று கால தாமதமாகிவிட்டதே, எனக்கானவர் வந்து சேரவில்லை என்று நினைக்க வேண்டாம். ஏதோ என் கண் முன்னே நின்று கொண்டு இருக்கும் உன் உயிரானவரை, உன் உயிரினும் மேலானவரை உன் கரம் பற்ற வைப்பது எனக்கு அவ்வளவு கடினமானதா என இல்லைதானே என் பிள்ளையே? நீ கண்மூடி முழிக்கும் இந்த தருணமே போதுமானதுதான். ஆனாலும் நான் இங்கு அவசரப்படவில்லை. ஏனென்றால் பொய்யும் போலியது என்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அந்த பொய்யும் போலியையும் நிரூபிப்பதற்காகத்தான் நானும் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் சில பேர் சொல்வதை அப்படியே நம்புகிறாய், சில பேர் சொல்கிறதை அப்படியே நம்பவில்லை. இந்த இரண்டுக்கும் இடையில் நடத்துகின்ற போராட்டம்தான் இந்த வாழ்க்கையை குறித்து கொண்டு இருக்கின்றது. அதனால தான் சொல்கிறேன், வாழ்க்கையை நீ தீர்மானித்து கொண்டே இரு. உனக்கு மகிழ்ச்சியை நான் அள்ளி கொடுக்கத்தான் இங்கு வந்து இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற சந்தோஷ பயணமானது என்னோடு தான் பயணிக்கப் போகின்றாய். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லதே நினைப்போம், நல்லதே. ஓம் சாய்ராம்.